ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடங்களில் வந்திருக்கிற இந்த உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சபையை தேடியல்ல, ஒரு மனிதனை தேடியல்ல, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் அதை கவனிக்கிறார். என் கர்த்தர் நம்முடைய தகப்பன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், நீதிமானின் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக கடந்த 2 வாரங்கள் தியானித்தோம். நீதிமான் என்றால் யார், நீதிமானாக எப்படி நாம் ஆகியிருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்தோம் பார்த்தோம். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இன்னைக்குரிய வார்த்தையை தியானிப்போம். நீதிமான் என்றால் யார் என்றால், சரியானதை தேவனுக்கு முன்பாக செய்கிறவன், அல்லது தேவனுக்கு முன்பதாக 100% குற்றம் சாட்டப்படாதவன் தான் நீதிமான். ஆமென். அப்படி இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் அப்படி யாருமே கிடையாது. ஏசு கிறிஸ்துவை தவிர, மனுஷனாக வாழ்ந்ததில் ஏசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசு கிறிஸ்துவை நம்பினால் நாமும் நீதிமான். எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பிரைஸ், அதற்கான விலைக்கரையத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், செலுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூல்லையாவது கண்டிப்பாக இன்னொருத்தவங்க ஃபீஸ் கட்டி கண்டிப்பாக ஒரு குழந்தை என்ன செய்யும், படிக்கும். யாராவது உதவி செய்ததின் விளைவாக ஒரு குழந்தை படிக்கும். இந்த குழந்தை ஃபீஸ் கட்டலை, அதில் படிக்கக்கூடிய தகுதியை அந்த குழந்தை சம்பாதிக்கலை. ஆனால் இன்னொருத்தங்க கட்டின ஃபீஸ்னால அந்த குழந்தை உள்ள கிளாஸில் என்ன செஞ்சுருக்கு, உட்காந்துருக்கு. அதே மாதிரி தான் நாம் நீதிமான்கள் கிடையாது. நாம் அநேக தவறுகள் செய்கிறோம். ஆனால் ஏசப்பா நமக்காக ஃபீஸ் கட்டிட்டார். எங்கே கட்டினார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அவர் ரத்தத்தை நமக்கு ஃபீஸாக கட்டிட்டார். அந்த ஃபீஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை 10th 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எல்லா அரசியல்வாதிகளும் வந்துடுவாங்க. வந்து இந்த பிள்ளைக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். நீ என்னனாலும் படிமா, எங்கனாலும் சாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுவாங்க. ஆண்டவர் என்னை தம்முடைய இரத்தத்தினாலே வாழ்க்கை முழுவதற்கும் என்னை பொறுப்பெடுத்து கொண்டார். ஆமென். நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். எப்படி நீதிமானானே? இந்த உலகத்தில் அநேக மதங்கள் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீதிமானா புரியுற மாதிரி சொல்லணும்னா யோக்கியன். யாரு? யோகியன், தப்பே செய்யாதவன், அல்லது ஒரு ரொம்ப பரிசுத்தமான, ரொம்ப நல்லவர். உலகத்தில் அநேக மதங்கள் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. நீ உன்னுடைய ஆடையை மாற்று, உன்னுடைய பெயரை மாற்று, உன்னுடைய இடத்த மாற்று, நீ இந்த ஊரில் இருந்தால் உருப்பட மாட்டே, இன்னொரு ஊருக்கு போயிரு, அங்கே போனால் நீ நல்லா ஆயிடுவே, அல்லது உன் ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை, உன் பேர் தான் பிரச்சனை, ராஜேஷன் இருக்கிற சுரேஷின் மாற்றிக்கோ. பாருங்கள், நிறைய உண்மையிலே உலகத்தில் நிறைய பார்க்குறாங்க இந்த பெயர் மாற்றுவது, அப்புறம் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க, இந்த நம்பர் பார்க்கறது. ஏதாவது செஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லி அநேகர் பார்ப்பாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச அநேகர் செல்வந்தர்கள், பணக்காரங்கள்லாம் பெரிய பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு ஓட்ட வீட்டில் போய் குடியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க ஜோசியர் சொன்னாராம், இந்த வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாராம். பெரிய பெரிய வீடு இருக்கும், ஆனால் ஒரு கேவலமான ஒரு வீட்டில் என்ன செய்வாங்க, குடியிருப்பாங்க. இப்படி நல்லது நடக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னனாலும் செய்ய ஜனங்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நாம் நல்லவர்கள் ஆக வேண்டுமென்றால் நம்ம செய்கிறத வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்பினால் போதும், நாம் நீதிமான்களாகி விடுவோம். ஆமென். இன்னைக்கு இந்த சபையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய தகுதி. ஆமென். நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோன்னா எது என்னுடைய தகுதி அப்படின்னா, ஏசப்பாவினுடைய இரத்தம் தான் என்னுடைய தகுதி. நான் படித்ததோ நான் சாதித்ததோ ஒன்றும் கிடையாது. இயேசுவின் இரத்தமே என்னுடைய தகுதி. நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிக்கலாம், இத்தனை அதிகாரம் வாசிக்கலாம், அது என்னுடைய தகுதி கிடையாது. அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய கடமை. ஆனால் அது என்னுடைய தகுதி கிடையாது. இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னுடைய தகுதி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோமே, சரவணா சிஸ்டருக்கு 2 மகள் இருக்கிறாங்க, சரிங்களா? 2 மகள், அவங்க நல்ல காரியம் செஞ்சால் தான் என் பிள்ளை, கெட்ட காரியம் செஞ்சால் என் பிள்ளை கிடையாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது. ஏன்னா நல்ல காரியம் அவங்க தகுதி கிடையாது. அவங்க வயிற்றுக்குள்ள ரத்தமும் தண்ணியுமா இருந்தாங்க தெரியுமா, அதில் வந்தது தான் அவங்க தகுதி. உண்மைதானே சிஸ்டர்? உங்கள் பிள்ளைங்க நல்லது செஞ்ச உடனே இது என் பிள்ளை, கெட்டது செஞ்ச உடனே என் பிள்ளை இல்லை அப்படி நம்ம யார் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நல்லது செஞ்சால் வருகிறது தகுதி கிடையாதுங்க,
பிறப்பிலேயே வருகிறது தான் தகுதி. அதே போலத்தான் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நீதிமான் என்ற தகுதி எப்படி வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னை தம்முடைய இரத்தத்தினால் பெற்றெடுத்தார். ஆமென். நான் நல்லது செஞ்சதுனால கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படி கிடையாது. நான் வெள்ளைச்சட்டை போட்டதுனால கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படி கிடையாது. என் பேரை நான் இப்போ என் பேர் வந்து சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன், அதை ஜேபஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் நீதிமான் ஆகிட்டேன் கிடையாது. பேர் மாற்றுறதுனால நீதிமான் ஆக முடியாது. உங்கள் பேரை உங்கள் பேருக்கு பின்னாடி போட்டு ஹிந்து அப்படி போட்டு அதிலிருந்து கிறிஸ்டியனாக மாறிட்டேன் அதனால் நான் நீதிமானேன் அது கிடையாது, அது கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த அந்த அதை நம்புறீங்களா? உறுதியாக நிற்கிறீங்களா? அதுதான் உங்களை நீதிமான்களை மாற்றும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீதிமான்கள் யார்? நீங்களா நீதிமான்களா? சொல்லுங்கள். நம்மள நீதிமான்களுங்க, நாம் நீதிமான்கள். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லணும், ஏசப்பாவை நம்புகிறேன், நான் நீதிமான். நான் நல்லவங்கிறதுனால நீதிமான் இல்லை, ஏசப்பா நல்லவர் அதனால நீதிமான். ஆமென். நான் யோக்கியங்கிறதுனால நீதிமான் அல்ல, இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி விட்டது. யார் ஒருவர் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவும் ஒருத்தர் யார் ஜெபம் பண்றாரோ அவங்கள ஆண்டவர் ஒரு குற்றம் கூட செய்யாதவராய் பார்க்கிறார். ஒரு ஷாக்கிங்கான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி இருக்கிறாங்க. பிதாவுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, முதல் பையன். அப்போ ரெண்டாவது பையன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன், இருங்க என்னன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பார்க்கிறார்? பாவம் செய்கிறவரை பார்க்கிறாரா? இல்லை. ஒரு குற்றம் கூட ஏசப்பா கிட்ட கிடையாது. பிதா மேலேருந்து பூத கண்ணாடியை வச்சு பார்த்தாலும் சரி, மேக்னிஃபையிங் லென்ஸை வச்சு படியே பார்த்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட ஒரு குற்றம் கூட கிடையாது. ஒரு அதிர்ச்சியான ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதா பார்க்கிறாரோ அப்படித்தான் ஜேபஸையும் பார்க்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன ஆண்டவரே இது என்னது? நம்பவே முடியலையே. வேதவசனம் அதைத்தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதல் குமாரன் என்றால், மூத்த குமாரன் என்றால், நாம் எல்லாரும் அவர்களுக்கு இரண்டாவது குமாரர்கள். ஆமென். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை குற்றமில்லாதவரை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் என்னையும் பார்க்கிறார். இது என்னால் நம்பவே முடியாது, நான் நேற்று தானே தப்பு செஞ்சேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏசப்பா உங்கள் தலையின் மீது அவருடைய இரத்தத்தை வைத்து விட்டார். உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டார். அந்த ட்ரெஸ்ஸு அழுக்கே ஆகாது, அழுக்கு ஆக்க முடியாது. அது உங்கள் ட்ரெஸ்ஸு கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ நிறைய சட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சட்டையை போட்டால் மழையில் போனாலும் அந்த சட்டை நனையாதான். என்ன செய்யாதான்? ஆமாம், அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். பேக்கெட்டுகளை தண்ணி ஊற்றி என்ன செய்கிறாங்க? ஆமாம், காட்டுறாங்க. அப்போ எப்படி துவைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஊற வச்சு என்ன செஞ்சிடும்? நனைஞ்சிடும். சில ஷர்ட் கரை ஆகாத அளவுக்கு என்ன செய்யலாம்? உருவாக்கப்படலாம். கார்லேயுமே ஒரு ஆப்ஷன் உண்டு. ஒரு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு மேலே ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா தண்ணி என்ன செய்யாது? ஒட்டாது, ஒரு சொட்டு கூட ஒட்டாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டஸ்ட்டு கூட பிடிக்காத அளவுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம், வாலில் டஸ்ட் ஒட்டாத அளவுக்கு பெயிண்ட் என்ன செய்யுது இருக்குது. வெளி வாளுக்கு மழை தண்ணி தாக்காத அளவுக்கு பெயிண்ட் இருக்குது. இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. இதே போலத்தான் இதை காட்டிலும் மேன்மையானது ஒன்று இருக்குது. இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன பெயிண்ட் அடிச்சிட்டார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இயேசுவின் இரத்தத்தினால என்ன செஞ்சிட்டார்? என்ன கழுவி விட்டார். என்ன முழுவதும் பெயிண்ட் அடிச்சிட்டார். இனி ஒரு பாவம் வந்து என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. அப்போ நான் தப்பு செய்கிறேனே, நான் பொய் சொல்கிறேனே, செய்கிறீங்க. நீங்கள் செஞ்ச உடனே அந்த பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவிவிடும். புரியுற மாதிரி சொல்கிறேன். இரும்பு உருக்குவதை பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய இதில் கபகபன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கும்? தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய இரும்பு துண்டை கொண்டு அதில் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? குழு குழு குழுன்னு உருகி போயிடும். இரும்பு பலன் இல்லை அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, இரும்பை காட்டிலும் அந்த தீ பவர்ஃபுல். உங்கள் கையில் பெரிய கட்டை இருக்கலாம், அது புளிய மர கட்டையாக கூட இருந்துட்டு போட்டும். தீ கபகபன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த கட்டை என்ன செஞ்சிடும்? சாம்பலாகிவிடும். கட்டை பலன் இல்லாதது அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, கட்டையை காட்டிலும் தீ பவர்ஃபுல். அதே போலத்தான் நான் பாவம் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு வேளை செய்திருக்கலாம், நாளை கழித்து ஒருவேளை நாம் செய்யலாம், ஏதாவது பொய் சொல்லலாம். ஆனால் செஞ்ச உடனே அந்த இரும்பு துண்டை தூக்கி நெருப்பில் போட்டது போலத்தான் என் பாவம் இந்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள விழுந்த உடனே இல்லாது போய்விடும். ஹல்லேலூயா. இதுதான் நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பொய் சொன்ன உடனே பிசாசு காத்துவாக்கில் ஒரு அடி அடிக்கலாம் நினைப்பான். ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மளை கழுவிவிடும். ஒரு தப்பு செஞ்ச உடனே
நரகம் துடிக்கும், நம்மளை நரகத்துக்கு இழுத்துட்டு போகணும். ஆனால் உடனே அடுத்த செகண்ட் இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன செஞ்சிடும், கழுவி விடும். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் ஆர்ஓ மிஷின் ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. அந்த ஆர்ஓ எப்படிப்பட்டதுன்னா அதில் ஒரு 7 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி அதில் என்ன செஞ்சுருக்கும், ஃபில்டராக இருக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் பிடித்த உடனே அந்த ஆர்ஓ மெஷின்லேருந்து தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆனில் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மிஷின் என்ன செஞ்சிடும், ஆன் ஆயிரும். மறுபடியும் அந்த நிலைக்கு தண்ணி வந்த உடனே அந்த மிஷின் என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டர் கேன் பிடிச்சிங்கன்னா உடனே ஒரு 2 செகண்டில் தண்ணி குறையுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மிஷின் டக்குன்னு அதுவாகவே ஆன் ஆகி தண்ணி மறுபடியும் என்ன செஞ்சிடும். எங்க ஒரு ஆர்ஓவே இப்படி சுத்திகரிக்குது, எங்க இயேசுவின் ரத்தம் உங்களை என்னை சுத்திகரிக்காதா? அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொய் சொன்ன உடனே அது பொய் தான், தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பொய் சொன்ன உடனே இயேசுவின் ரத்தம் டக்குன்னு என்ன செஞ்சிருது, கழுவி பாதுகாத்துருது. அப்புறம் ரத்தம் அப்படி பொறுமையாக உணர்த்தும், மகனே மகளே நீ என்ன செஞ்சிருக்க, பொய் சொல்லியிருக்கேன்னு உடனே ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டா போதும். அல்லேலூயா. மகனே நீ இந்த தப்பு செய்திருக்க, ஆமாம் ஆண்டவர் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இன்னைக்கு பாவ மன்னிப்புன்னு என்ன தெரியுமா, தன் ஒரு வசனத்தை நம்ம அநேக நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நான் சின்ன வயசில் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருந்தேன், சின்ன பையனாக இருக்கும் பொழுது அறிக்கை செய்வதென்றால் எனக்கு ஒருத்தங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ பிறந்ததுலேருந்து என்னென்னலாம் தப்பு செஞ்சியோ ஒன்று ஒன்றா என்ன செய்யணும், ஞாபகம் வச்சு என்ன செய்யணும், சொல்லணும். பாருங்க, நான் சொல்கிறேன், வெக்கப்பட மாட்டேன், எல்லா வீட்லையும் நடக்கிறதா. நம்ம என்ன பண்ணும், சின்ன வயசில் இந்த பூமரு இந்த பபிள் கம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட என்ன செய்யும், ஆசையாக இருக்கும். ஒரு ரூபா வீட்டில் என்ன செஞ்சுருப்போம், நம்ம வீட்டுக்கு காசு தரதாலும் என்ன திருடிட்டு போகிறது தப்பு தானே, திருடிட்டு போயிருப்போம். அப்புறம் ஸ்கூலில் போய் சொல்லியிருப்போம். நம்ம வீட்டில் ஒரு ஓட்ட வண்டி தான் இருக்கும், போய் என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டில் பெரிய பைக் எனக்கு தெரியுமா, வந்து பார்த்தா தானே தெரியும் நம்ம வீட்டில் ஒரு ஓட்ட வண்டி, இப்படி ஏதாவது என்ன செஞ்சுருப்போம். சின்ன வயசு தானே, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏதாவது கதை விட்டுருப்போம். இதை கேட்ட உடனே பாவங்களை அறிக்கிடுவதென்றால் நான் நினச்சேன், அப்போ பூமரில் ஆரம்பித்து ஹெலிகாப்டர் வரைக்கும் கதை விட்டுருப்போம் தெரியுமா, எல்லாத்தையும் வரிசையாக சொல்லணும் போல. தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், ஞாபகம் இருக்கிற பாவம் ஞாபகப்படுத்தி பார்ப்பேன். அன்னைக்கு என்ன செஞ்சோம், இன்னைக்கு என்ன செஞ்சோம். அது கிடையாது அறிக்கை செய்வது. அறிக்கை என்றால் என்ன தெரியுமா, பாவி என்று ஒத்துக்கொள்ளணும். ஆமென். அதாவது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு என்ன செய்யணும், ஒத்துக்கொண்டா போதும். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மனா என்ன தெரியுமா, தாழ்மனா ட்ரெஸ்ஸை மாற்றுறதோ பெயரை மாற்றுவதோ கிடையாது. தாழ்மனா, ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன், நான் சரி கிடையாது தான், ஆனாலும் உங்கள் இரத்தத்தினால் நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். பாவங்களை அறிக்கையிடுவதென்றால் நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதிலிருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் ஞாபகம் வச்சு சொல்கிறதில்ல. அறிக்கை என்றால், ஆண்டவரே நான் பாவிங்கிறத என்ன செஞ்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன். உங்கள் ரத்தம் என்னை கழுவிருச்சு, நான் நம்புகிறேன். நீங்கள் என் ரட்சகர்னு நம்புகிறேன். உங்கள் ரத்தம் என்னை நீதிமான மாற்றிருச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஐ சரண்டர் அப்படின்னு செஞ்சிடணும், சரண்டர் ஆயிடணும். கொலை செஞ்சவனுக்கு சரண்டர் ஆகிட்டா போலீஸ்காரன் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா, அவ்வளோ அடி விழாது. ஆனால் கொலை செஞ்சவனை இவங்க அடிச்சு இழுத்துட்டு போனாங்கன்னா அடி கும்மிடுவாங்க. ஒருவன் மோசமான தப்பு செஞ்சுருந்தாலும் சரண்டர் ஆகிட்டானா அவனை என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அதே போல தான் ஆண்டவர் சமூகத்தில் சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன், என் சுய நீதியை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நான் 50 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே பாஸ்டர் குடும்பமாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு உங்கள் உதவி தேவை. இப்படி சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், நீதிமானாகி விடுவோம். ஓகே, நாம் நீதிமானுங்கிற உறுதி இருக்கணும். அதற்காகத்தான் இவ்வளோ என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இப்பொழுது வேதத்தில் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான் இப்படி இருப்பான், நீதிமான் இப்படி இருப்பான். நீங்கள் விசேஷமாக நீதிமொழிகளில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இனிமேலும் நீதிமொழிகளை படிக்கும் பொழுது பாவிக்குரிய வசனத்தை இப்போ உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பாவி நாசமாக போயிடுவான்னு போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படி என்ன செய்யக்கூடாது. மேலே இருக்கிற வசனம் தான் உங்களுக்குரியது. ஆமேன். நீதிமான் எப்படி இருப்பான் அதைத்தான் நீங்கள் தியானிக்கணும். இப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான், அடுத்த வார்த்தை சொல்லும் பாவி கிழிஞ்சிட்டு போயிடுவான். நீங்கள் உடனே கீழே இருக்கிற வசனத்தை என்ன செய்யக்கூடாது, தியானிக்கக்கூடாது. பனையை போல செழிக்கிறதுனா என்ன, பணம் எப்படி செழிக்கும், ஒரு பணம் செழிச்சா எத்தனை வருஷம் இருக்கும், அப்போ நானும் அத்தனை வருஷம் இருப்பேனா, என் குடும்பம் அத்தனை வருஷம் இருக்கும்ல, அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன செய்யணும், தியானிக்கணும். அல்லேலூயா. அப்போ நீதிமானுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது உங்களை குறித்து தான் போட்டிருக்கு, அதை உரிமை கொண்டாடணும். இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களுக்கு திணிக்கிற மாதிரி திணிக்க மாட்டார், நீங்களா எடுத்து உரிமை கொண்டாடணும். ஆமே. இது நம்ம வீட்டில் பாத்திரத்தை சுட்டு வச்சிருக்கிற அச்சு முறுக்குக்கு சமம். எடுத்து போய் என்ன செய்யணும், அப்பப்போ எடுத்து சாப்பிடணும். நாம் நினைக்கிறோம் ஆண்டவரா ஒரு திணிப்பார். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் முன்னாடி குழந்தைய போல இருந்தீங்க, இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இன்னும் பால் குடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க நினைக்காதீங்க. போங்க, உரிமையாக வசனத்தை எடுத்து என்ன செய்யுங்க, அனுபவிங்க. இன்னைக்கு
அப்படி நீதிமானின் ஆசீர்வாதங்கள் என்ற கருப்பொருளின் கீழாக ஒரு வசனத்தை தியானிப்போம். அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்போ சொல்லுங்க, மேலே இருக்கிறத தியானிக்கணுமா கீழே இருக்கிறத தியானிக்கணுமா? மேலே இருக்கிறத நமக்குரியது. ஆமென். கீழே இருக்கிறத வச்சு நீங்கள் சில ஜனங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். நம்ம ஊரில் துன்மார்க்கர் எப்படி அழிந்து போனார்கள், உண்மைதான். நம்ம கண்ணுக்கு எதிராக என்ன செய்வாங்க? கர்த்தரை அறியாதவர்கள் அவங்க நல்லவர்களாக இருக்கலாங்க. அவங்க வந்து ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அன்பின் அடிப்படையில் கொள்ளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சிக்கி தவிப்பார்கள். சரி, அதை விட்டுருவோம், மேலே வருவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் அப்படிங்கிறது ஆம்பளையால் பேர் மாதிரி இருக்கே பாஸ்டர் அப்படிங்க கேட்குறீங்கன்னா, அது ஒரு பொதுவான பெயர். சொல்லுங்க, பொதுவான பெயர். நீதிமான் அப்படின்னா பரிசுத்தமானவர்கள், சுத்தமானவர்கள், தேவனுக்கு முன்பதாக யோக்கியமானவர்கள், அப்படிதான் அவர் பார்க்கிறார். அதுதான் நீதிமான்கிற வார்த்தை. அது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். அப்போ நம்ம ஊரில் பொதுவாக நீதிமானி அப்படி மாற்றிடுவோமா? அப்படி கிடையாது. நீதிமான ஒரு பொதுவான வார்த்தை. சரிங்களா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இப்போ அந்த நீதிமானுங்கிற வார்த்தையில் உங்கள் பேரை போட்டு வாசிப்போமா? நம்ம பேரை போட்டு வாசிப்போமா? உங்கள் பேரை போட்டு வாசிக்க போகிறோம். சரிங்களா? ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இன்னொரு தடவை வாசிப்போமா? உங்கள் பேரை போட்டு வாசிக்க போகிறோம். ஜாபஸ் இஸ்ரேல் என் பேரை போட்டக்கூடாது. நாங்கள் எக்ஸாமில் காப்பி அடிக்கும் போது சின்ன வயசில் பேப்பரை வாங்கி எழுதும் போது அவன் பேரை என்ன செஞ்சிருவாங்க? எழுதி வச்சிருவாங்க. அப்படி இல்லை. ஏன் நான் சொல்கிறத கேட்டு நீங்களும் சொல்லிடாதீங்க. சரி, ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இப்போ இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாற்றுவோமா? ஜாபஸ் இஸ்ரேலின் குடும்பம் அப்படின்னு போடுவோம். உங்கள் பேர் சொல்லி என் குடும்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிப்போமா? சரி, ஜாபஸ் இஸ்ரேலின் குடும்பம் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்குரியது. என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். 7 தரம் ஏன் சொல்கிறார்? அப்போ ஒரு நாளைக்கு 7 தடவை தான் விழுவோமா? அல்ல. 7ங்கிற வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வருகிறதோ அது முடிவில்லாத ஒரு காரியத்தை குறிக்கிறது. அதாவது 7ன்னா அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாத ஒரு காரியம். 7ங்கிறது பூரணம், அதற்கு முடிவு கிடையாது. இப்போ 7ன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 தடவை ஜெபிக்கணும்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீ எத்தனை தடவைனாலும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட வந்து பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தப்பு செஞ்சா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு 7 70, அதாவது 7 7 7 7 7 7 7ன்னு அர்த்தம் முடிவில்லாமல் என்ன செய்து கொண்டே இருக்கும்? போய்கொண்டே இருக்கும். இப்போ வாசிப்போமா? ஜாபஸ் இஸ்ரேல் கோடி தடவை விழுந்தாலும் திருப்பி எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. விழுவதென்றால் நம்ம பொதுவாக நினைக்கிறோம் பாவ போராட்டத்தில் விழுவது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, விழுகிறதுங்கிறது நிறைய டைப் இருக்குது. நீங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறது ஒரு விழுகை தான். பயத்தில் இருப்பது ஒரு விழுகை. பயத்தினால சில நேரத்தில் ஜெபிக்க முடியாது, ஜெபம் வராது. பயம் அல்லது அவிசுவாசத்தில் பைபிளை திறக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது ஒரு விழுந்து இருப்பது தான். ஆனால் விழுந்தா நீதிமான் உடனே எழுந்திருப்பான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த ஒரு போராட்டத்தில் பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் பிசாசு உங்களை விழ வச்சாலும் சரி, ஐயோ நான் இந்த இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, நான் விழுந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே எழுந்திருக்கணும். ஆமென். இது எழுந்திருக்கிற நாட்கள். நீங்கள் ரொம்ப நேரம் விழுந்திருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, விழுந்துட்டீங்க, அப்பாடி அப்படி என்ன செஞ்சு படுத்துருவோமா? என்ன செஞ்சிடுவோம்? உடனே எந்திரிச்சிருவோம். நானும் ஒரு தடவை பைக் பழகும் பொழுது ரோட்டில் என்ன செஞ்சுட்டேன்? விழுந்துட்டேன். முன்னாடி ஒரு அக்கா, நம்ம ஊரில் தான் ஒரு அக்கா, அந்த முள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள கூப்பிடவும் வைக்கும், நம்ம இந்த பையன் விழுந்துட்டாங்க. ஆனால் அவங்க பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு என்ன செஞ்சுட்டேன், எப்படியோ தொடைய வச்சு பைக் என்ன செஞ்சுட்டேன், எழுப்பிட்டேன். சரி, விழுந்துட்டோம், விழுந்து கிடப்போன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், யாருமே இருப்பதில்லை. நாம் விழுந்தால் உடனே எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனையில் விழுந்துட்டீங்களா?
ஏதாவது ஒரு காரியத்தில் உடஞ்சு போய் விழுந்துட்டீங்களா? விழுகிறதுனா ஒரு பில்டிங்கை பாம் வச்சு தகர்த்தா எப்படி சுக்குனராக விழுந்து இருக்குமோ அதே போல நீங்களும் இன்னைக்கு விழுந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறாரு, உட்கார்ந்தது போதும், எலும்பு. ஹல்லேலூயா. நாம் இனி விழுந்திருப்பது கர்த்தருக்கு சித்தமில்லை. விழுவதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் விழுகிறத அதை ஒருவரால் நிறுத்தவும் முடியாது. ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், எத்தனை தடவை வாழ்க்கையில் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த வசனத்தில் உங்கள் பேரை போட்டு வாசிங்க. ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் விழுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சரீர பலவீனத்தில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், அல்லது பொருளாதார வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னு சொல்லி நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். நான் முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி விழுந்து போயிருக்கலாம். என்னால் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்க முடியுது, ஆனால் சில நேரத்தில் நான் சந்தேகப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தில் விழுந்து போயிருக்கலாம். நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட சில காரியத்துக்கு ஏங்கி போயிருக்கிறேன், அற்புதம் நடக்கலை அப்படின்னு உடனே எனக்கு அவிசுவாசம் வந்துருதுன்னு சொல்லி விழுந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம். நீதிமான் 7 தரம், அதாவது முடிவில்லாத தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமென். திரும்பவும் எழுந்திருப்பான் என்றால் எந்த நிலையில் விழுந்தீங்களோ அதே நிலையில் ஆண்டவர் உங்களை நிப்பாட்டி வைப்பார். சென்னையிலலாம் பெரிய பெரிய பில்டிங்கினுடைய ஆயுட்காலம் எத்தனை வருஷம் இருக்குன்னா, மேக்சிமம் காங்கிரீட்டினுடைய தன்மை ஒரு 50 முதல் 70 வருஷம். அதுக்கு மேலே என்ன செய்யாது, தாங்காது. ஒரு முன்னாடி சிமெண்ட் சொல்லுவாங்க 50 வருஷம் வரைக்கும் காங்கிரீட்டினுடைய பலம் கூடிக்கொண்டே போகும். அப்புறம் 50க்கு அப்புறம் அப்படி ஒவ்வொன்றா குறையுமா ஒரு வீட்டினுடைய தன்மை. நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டினதுலேருந்து 50 வருஷம் வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுமா. அப்புறம் 50க்கு அப்புறம் என்ன செய்யுமா, அப்படி மேக்ஸிமம் 100 தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிமெண்ட் எப்படின்னு நமக்கு என்ன செய்யலை தெரியல. ஒரு 60 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்படி சென்னையில் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுவாங்க. அது காங்கிரீட்டினுடைய ஒரு 50 வருஷம் 60 வருஷம் காங்கிரீட்டினுடைய தன்மை குறைஞ்சிருச்சுன்னா அதை என்ன செய்வாங்க, இடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இடிப்பாங்க. நல்லா பாம்லாம் வச்சு அதை சுற்றி இருக்கிற எந்த இதுக்கும் தகராறு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நல்லா கவர் பண்ணி இடித்து தள்ளி விட்டுட்டு அதே இடத்துல மறுபடி சூப்பராக ஃபவுண்டேஷன் போட்டு சூப்பர் பில்டிங் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, சத்துருவே நான் விழுந்து விட்டேன் என்று நீ சந்தோஷப்படாதே, நான் மீண்டும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே வசனம் இருக்குங்க பாருங்க. இது நம்மளாம் ஏதோ பழைய காலத்து சினிமா டயலாக் கேட்ட மாதிரி இருக்கு. நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா, 100 தடவை விழுந்தாலும் திருப்பி எந்திரிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு இந்த டயலாக் இருக்கு. சத்துருவே, பிசாசை பார்த்து இந்த ஆள் சொல்றாரு, சத்துருவே நான் விழுந்து விட்டேன் என்று நீ நினைக்காதே, நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பேன். உங்க ஜெப நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லணும். நல்லா கவனிங்க. பிசாசு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ கவனிப்பான். ஆண்டவர் எப்படி உங்களை காண்கிறாரோ பிசாசு உங்களை காண்கிற ஒரு அவன் பூச்சாண்டி. எப்படியாவது இவங்களை விழ வைக்கணும். கவனிப்பான். நீங்கள் எப்படி வார்த்தையை விடுறீங்க, யார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, எல்லாத்தையும் என்ன செய்வான், கவனிப்பான். நீங்கள் இதை சொன்னீங்கன்னா உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சத்துருவே நான் இந்த பிரச்சனையில் அழுதுட்டு கிடக்கணும்னு நினைக்கிறியோ, விழுகிறதுங்கிறதுனா சில நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கலாம். ஏதாவது நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். பாருங்கள், எல்லாருமே அழுவோம். நீங்கள் அழுதுருக்கீங்களா? நான் என்ன செஞ்சுருக்கேன், அழுதுருக்கோம். எல்லாருமே அழுகிற சூழ்நிலை வரும். நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லணும், சத்துருவே நான் அழுகிறேன், நான் விழுகிறேன் என்று விழுந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காத, நான் மீண்டும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் என்னை மீண்டும் கட்டுகிற ஆண்டவர். வேதவசனம் சொல்லுகிறது, இடிக்கப்பட்டிருக்கிற ஸ்தலங்களை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவராக இருக்கிற நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன். இடிந்து போயிருக்கிற, கீழே சரிந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு திருப்பி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. என் ஆண்டவருக்கு உடஞ்சதை சரி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். என் ஆண்டவருக்கு விழுந்து போனவனை தூக்கி விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுத்து அற்புதம் செய்ய வைக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். அந்த நாட்களில் நாணல் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, நிறைய காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, நாணலை வைத்து எழுதுகோல் செய்வார்கள். என்ன செய்வாங்க, நாணல் வைத்து. இப்போ நம்ம ஹீரோ பேனா அந்த பேனா என்ன செய்யுது வந்துருச்சு. அந்த நாட்களில் நாணலை வைத்து, அந்த நாணலில் இறகையோ அல்லது சில இறகு பயன்படுத்துவாங்க. அந்த நாணலை வைத்து தான் எழுது மைய தொட்டு தொட்டு என்ன செய்வாங்க, மாட்டு தோல்ல ஆட்டு தோல்ல ஏதாவது மிருகங்கள் தோல்ல என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அந்த எழுதுகோல் உடஞ்சிருச்சுன்னா உங்களால் எழுத முடியுமா? நீங்கள் பேனா யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேனா நிப்பு லைட்டாக சொர சொரன்னு வந்தாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது,
நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸு சொல்லுவாங்க. ஹீரோ பேனா சரியாக எழுத மாட்டிக்கா, கண்ணாடியில் தேய்ப்பா நல்லா எழுத சொல்லுவாங்க. நானும் அதை கேட்டுட்டு போய் கண்ணாடியில் தேய்ச்சா எழுதுகிற பேனாவும் எழுதாம செஞ்சிருச்சு, போயிருச்சு. அந்த எழுதுகிற பேனா சொரன்னு எழுதுனா உங்களுக்கு எழுத பிடிக்குமா சிஸ்டர்? சொல்லுங்கள், எழுத பிடிக்குமா? ஐயா எழுதவே பேப்பர் கிழிச்சிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், முறிந்த நாணலை நான் என்ன செய்ய மாட்டேன், முறிக்க மாட்டேன், தூர போன என்ன செஞ்சிட மாட்டேன், போட்டுற மாட்டேன். இந்த பேனாவை எப்படி சரி செய்யலாம், எப்படி இந்த பேனாவை இன்னும் நல்லா எழுதுறதா மாற்றலாம்? பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். நான் நீதிமானாக இருக்கிறேன், விழுந்துட்டேன், அழுதுகிட்டு இருக்கிறேன், அவிசுவாசப்பட்டுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பேனாவை தூக்கி கடாசிராமல் எரிஞ்சு விடாமல், இந்த பேனாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை என்ன செய்யணும், சரி செய்யணும். மங்கி எரிகிற திரியை போல ஒரு வேதனையான அனுபவம் எதுவுமே கிடையாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லலாம், நீங்கள் நேராக கட்டிலுக்கு நேரம் இப்படி படுத்துருக்கீங்க, சரிங்களா? இப்போ திரியை விட்டுருவோம். கட்டில் இப்படி படுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு நேராக செவுத்தில் 20 வாட்ஸ் இந்த டியூப்லைட் பல்ப் இருக்குது, பளிச்சு இப்படி எரியுது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? தூக்கமே என்ன செய்யாது, வராது, பார்க்கவே எரிச்சலாயிரும், தலைவலியே வந்துடும் சில நேரத்தில். இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி புள்ளி அடிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை உடச்சி போட்டுடலாமுங்கிற அளவுக்கு கோவம் வரும். ஆனால் ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அணைப்பதில்லை. ஆமேன். மங்கி எரியுது, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமேன். நம்ம பொதுவாக என்ன நினைப்போனா, இது உடச்சி தூர போட்டு புதுசு போட்டுருவாங்க, அப்படி தான் நினைப்போம். ஆண்டவர் அப்படி அல்ல. என்னை சரி செய்வதற்கு அவருக்கு அவ்வளவு பிரியம். நான் சில காரியத்தில் விழுந்திருந்தேன்னா ஆண்டவர் என்னை அப்படியே விட்டுட்டு போயிடாமல், தூக்கி எரியாமல், மங்கி எரியறேன்னு சொல்லாமல். அநேகரால் சில நேரத்தில் நம்மளால் ஆண்டவருக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். என்னை வச்சு என்னை பயன்படுத்தி சில நன்மைகளை செஞ்சுட்டு தான் என்னை குழிக்குள்ளே அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார். மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டார், அணைய மாட்டார். ஆனால் நம்ம ஒத்துக்கணும், ஆண்டவரே நான் மங்கி எரிகிற திரி, எனக்கு உங்கள் உதவி தேவை. சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இன்னும் சொல்ல போனால், சவுல் ராஜாவாக இருந்த நாட்களிலே தாவீது செஞ்ச தப்பை காட்டிலும் பெரிய தப்பு என்ன செய்யலை. சவுல் என்ன தெரியுமா தப்பு செஞ்சான்? அந்த நாட்களிலே ராஜா போருக்கு முன்னாடி பலியிட்டு தான் போவார். இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜெபம் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறோம் தெரியுமா, ஜெபம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புறோம் தெரியுமா? அதே போல் ஒரு போருக்கு போகணுன்னா ஒரு மிருகத்தை பலியிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். ஆனால் ராஜா பலியிட முடியாது, ஆசாரியன் வரணும், சாமுவேல் வரணும். சாமுவேல் வந்தால் தான் அந்த மிருகத்தை என்ன செய்யணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசியானவர் வர லேட்டான உடனே இந்த ராஜாவுக்கு பொறுக்க முடியாமல் என்ன செஞ்சிட்டார், ஒரு வெட்டிட்டார். நேராக சாமுவேல் வந்தார். என்னையா இப்படி செஞ்சுட்டியே, நான் வர்றதுக்குள்ளே பொறுக்கக்கூடாதுன்னு அவர் சவுல் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சியா, நீங்கள் வரலன்னு ஜனங்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, நாங்களா யுத்தத்துக்கு போயிடலாம் நினச்சோம் அப்படின்னு சவுல் ஒரு காரணம் சொன்னார். ஆனால் தாவீது ஒரு தப்பு செஞ்சார். என்ன தெரியுமா? அது ரொம்ப மோசமான ஒரு தப்பு. தாவீது ஒரு பெரிய ராஜா, அவர் கீழே அநேக அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த அதிகாரிகளுடைய ஒரு மனைவியின் மேலே தாவீதுக்கு என்ன செஞ்சு ஆசை வந்துருச்சு. இப்போ அந்த அதிகாரிகளுடைய தாவீதுக்கு கீழே, அது உண்மையாக இருக்கிற அதிகாரி, நல்ல அதிகாரி உரியா, அவன் பேர் உரியாவினுடைய மனைவியை கூப்பிட்டு அவர் கூட தப்பு செஞ்சுட்டாரு. இப்போ தப்பு செய்ததுனால, அவங்களோட உடல் உறவு செய்ததுனால அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. இப்போ குழந்தை உண்டான விஷயத்தை மறைக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. இப்போ தாவீது என்ன பண்ணுகிறார், இந்த உரியாவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன செய்ய முடியல. ஏன்னா வீட்டுக்கு இவன் யுத்தத்தில் இருக்கிறவனை வர சொல்லி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி நல்லா மதுபானம் கொடுக்குறான். பைபிள் அப்படியே எழுதியிருக்கு, மதுபானம் கொடுக்குறான், நல்லா கொடுக்குறான், வெறிக்க பண்ணுகிறான். ஏன்னா இவன் போய் மறுபடி, நான் சொல்கிறேன் கொச்சையா நினச்சிக்காதீங்க, மறுபடி இவன் போய் உடல் உறவு செய்தான் என்றால் இவன் குழந்தை அவன் குழந்தை என்ன செய்யாது, தெரியாது. இவன் தான் எனக்கு பிறந்த குழந்தை நினச்சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி குடிக்க வைக்கிறான், நல்லா சாப்பிட வைக்கிறான். ஆனால் உரிய என்ன செய்ய மாட்டேங்கான், அரண்மனை விட்டு போக மாட்டேங்கான். என்னையா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எப்படி போகிறது, நான் போய் என் ஒய்ஃபு கூட இருப்பேனோ அப்படின்னு சொல்லியே கேட்குறான். நான் போய் சயனிப்பேனோ அப்படியே கேட்குறான். தாவீது அடடா என்னடா பிரச்சனை, இப்போ வெளியே தெரிஞ்சால் நம்ம மானம் என்ன செஞ்சிடும், போயிடும். இப்போ தாவீது ஒரு பிளான் பண்ணுறான். உரியாவை யுத்தத்தில் எங்கே ரொம்ப பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் நிறுத்துங்க, அவன் சாக வேண்டும். இப்போ அவன் உயிரோடு இருந்தானா நம்ம மாட்டிக்குவோம், அவன் மனைவி நம்ம எடுத்துக்கொண்டு ஆகிவிடும். இப்போ அவன் செத்துட்டானா பிரச்சனை இல்லை, ஒரு விதவையை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், என்னாலும் செஞ்சு கொள்ளலாம், கல்யாணம் செய்து கொள்ளலான்னு சொல்லி அவனை யுத்தத்தில் நல்ல மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல முன்னாடி நிறுத்தி அவனை என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க.
இவன் கொன்ன உடனே அவன் மனைவி எத்தனையோ நாள் துக்கம் கொண்டாடினாங்க. அப்புறம் அந்த அந்த மனைவியை தாவீது என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை செத்தும் போய்விட்டது. ஏன்னா இவன் தப்பு செஞ்சு இந்த குழந்தை பிறந்திருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரே அடி அடித்தார், குழந்தை என்ன செஞ்சிருச்சு? இப்போ இறந்து விட்டது. அப்புறம் தான் இன்னொரு குழந்தை பிறக்குது, அது பேர் தான் சாலமோன். அதுக்கப்புறம் தான் அந்த பத்சேபாள் அந்த அம்மா பேர். படையில் வேலை செய்கிறவனுடைய மனைவியை தான் தாவீது என்ன செய்து கொண்டார்? கல்யாணம் பண்ணி கொண்டார். அவங்களுடைய குழந்தையின் பேர் தான் சாலமோன். இப்போ என்னன்னா, சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? சவுல் செஞ்ச தப்பை விட தாவீது செஞ்ச தப்பு பெருசா இல்லையா? சவுல் என்ன பண்ணாரு? ஆடை வெட்டினாருங்க. இங்கே மனுஷனே கொண்டிருக்காங்க. அதுவும் எதுக்கு? ஒரு இச்சைக்காக. விபச்சார பாவமும் செஞ்சிருக்காரு, கொலையும் செஞ்சிருக்காரு. சவுல் செஞ்சது கீழ்ப்படியாதது மட்டும்தான். ஆனால் என்ன தெரியுமா? சவுல் ஒத்துக்கலை, தாவீது ஒத்துக்கிட்டார். தாவீது ஐயான்னு என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டார். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார். தாவீது நீ பண்ணது தப்புன்னு உடனே தாவீது அப்படியே விழுந்துட்டான். நீங்கள் சங்கீதம் 51 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 51 தாவீது எப்போ தெரியுமா எழுதுறாரு? இந்த தப்பெல்லாம் செஞ்சு உரியாவெல்லாம் கொன்று தீத்து கட்டி பத்சேபாலை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குழந்தை செத்தது. அந்த சூழ்நிலையில் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு கதையை சொல்கிறாரு. ராஜா கிட்ட வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, பட்டணத்தில் 2 பேர் இருந்தாங்க. உடனே தாவீது கதை இன்ட்ரெஸ்டாக கேட்குறாரு. சொல்லுன்னு உடனே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு, இன்னொருத்தனுக்கு நிறைய ஆடு என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்போ நிறைய ஆடு இருந்தவன் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. யார் வந்தாங்க? ஃப்ரெண்டு வந்தாங்க. இப்போ நிறைய ஆடு இருக்கிற வீட்டுக்கு ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா இவன் யார் ஆடை அடித்து சாப்பாடு வைக்கணும்? இவன் ஆடு அடித்து சாப்பாடு வச்சிருக்கான். நிறைய ஆடு இருக்கல. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்தான் தெரியுமா? அவன் ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து அடித்து இங்கே என்ன செஞ்சிட்டான் பாருங்க. இவன் செஞ்ச தப்பை எப்படி அழகாக ஆண்டவர் சூப்பராக ஒரு கதையாக சொல்கிறாரு பாருங்க. நீ நினச்சா எத்தனை பெண்களை வேணால் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், ஆனால் அவனுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, அதை கொண்டு நீ உனக்கு எடுத்துக்கிட்ட பார்த்தியா? இதை சொன்ன உடனே தாவீதுக்கு ரோசம் வந்துருச்சு. யார் அது? இஸ்ரவேலில் யார் இந்த தப்பு செஞ்சது? தாவீது இன்னும் இவர் சொல்கிறாருன்னு புரியவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? உண்மையான சம்பவம் நினச்சி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லி அவனை நீ கொல்லாம விட மாட்டேன்னு உடனே, நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான்? நாத்தான் டக்குன்னு கையை காமிச்சுட்டான். நீயே அந்த மனுஷன். தாவீது சரண்டர். அப்படியே டக்குன்னு நெஞ்சில் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு தாவீதுக்கு. அப்படியே விழுந்தவன் தான். 51வது சங்கீதம் அதற்கப்பம் தான் எழுதுகிறார். 51வது சங்கீதம். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை விட்டு பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்கப்பா. அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆன உடனே ஆண்டவர் தாவீதுக்கு கிருபைகளை கொடுத்தார். ஆமென். ஆனால் சவுல் சரண்டர் ஆகவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தப்பு செஞ்சாங்கிறத ஒத்துக்கொள்ளவே இல்லை. தப்பு செய்யலைன்னு சொல்லி அப்படி சாதிப்பாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட நீங்கள் புரிய வைக்கவே முடியாதுங்க. நீங்கள் எத்தனை ரூபா கொடுத்தாலும் தப்பு செய்யலான்னு சொல்லி சாதிக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? புரிய வைக்க முடியாது. ஆனால் ஒத்துக்கிட்டாங்க. தாவீது ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே, நான் தப்பு செய்து விட்டேன். பாருங்கள், இவன் விழுந்துட்டான். ஆனாலும் விழுந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? ஒத்துக்கிட்டான். இன்றைக்கும் நீங்கள் ஒரு அழுகையிலையோ கவலையிலையோ ஒரு பிரச்சனையில விழுந்து கிடக்கலாம், நொந்து போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்கப்பா, நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன்ப்பா, எனக்கு உங்கள் உதவி வேணும்ப்பா. தாவீது அப்படி தான் கேட்டான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் செஞ்சது கொடிய பாவம், விபச்சாரமும் செய்து விட்டேன், பிறனுடைய இச்சைக்கவும் செஞ்சுட்டேன், 10 கட்டளையில் அடுத்து கொலையும் செஞ்சுட்டேன். 3 பாவத்தை என்ன செய்து விட்டான். அப்படியே விழுந்துட்டான், சரண்டர் ஆயிட்டான். சவுல் செஞ்சதை விட கொடிய பாவம். ஆனாலும் சரண்டர் ஆயிட்டோன்னா நிச்சயமாக நாம் எழும்புவோம். ஆமேன். அடுத்த குழந்தையை சாலமோன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ராஜா என்ன செய்கிறார்? பிறக்கிறார். பயங்கர ஞானி. ஏன் சொல்கிறேன்னா, நீதிமானாகிய நாம் சில நேரத்தில் விழுவோம், சில பிரச்சனையில் விழுவோம், சில பாவ போராட்டங்களை விழலாம், சில வேதனைக்குள்ளே விழலாம், சில கட்டுகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி எழுந்திருப்பீர்கள். ஆமேன். சத்துருவை பார்த்து சொல்லணும், சத்துருவே நான் இன்னைக்கு விழுந்திருக்கலாம்டா, ஆனால் திருப்பி நான் எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் உங்கள் பேரை போட்டு வாசிங்க. ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். 3 தடவை விசுவாசமாக வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். 3 தடவை உங்கள் பேரை போட்டு என்ன செய்யுங்க? வாசிங்க. சூர்யா அந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஆமாம், உன் பேரை போட்டு வாசிக்கணும். சூர்யா 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான்னு சொல்லணும். சரி, அதே போல் வாசிப்போமா? ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். ஜாபஸ் இஸ்ரேல் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. எழுந்திருப்பதற்கு ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே, எனக்கு உங்கள் உதவி
தேவை ஐயா, எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டீங்க. அதை நம்ம பாடுவோம், அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என்ன செய்வோம்? பாட்டெல்லாம் பாடுவோம். உள்ளம் உடல் எல்லாமே அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா, நான் சரண்டர்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கோடி தடவை விழுந்தாலும் என் ஆண்டவர் உங்களை வந்து தூக்குவார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கே உங்கள் எண்ணம், ஆண்டவரே இங்கே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா என் தேவன் மரண இருளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 7 தரம் விழுந்தாலும் கோடி தடவை விழுந்தாலும் நாங்கள் மீண்டும் எழுந்திருப்போம். காரணம், நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தின் மூலமாய் நீர் எவ்வளவு அன்புள்ளவருங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை கொடிய பாவங்களை செய்த அந்த தாவீதை ஆண்டவர் அப்பா சரண்டர் ஆன உடனே, அர்ப்பணித்த உடனே நீர் மன்னித்து தூக்கி நீர். ஆண்டவரே, அதே போல் நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும், எந்த பிரச்சனையில் விழுந்தாலும், எந்த பாவ போராட்டத்தில் விழுந்தாலும் தேவன் என்னை தூக்கி எடுப்பார், எனக்கு தேவனுடைய உதவி தேவை என்று சொல்லி சரண்டராக உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் விழுந்து போயிருக்கோம், எதெல்லாம் நாங்கள் இழந்து போயிருக்கிறோமோ, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் எழுந்திருப்பதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மீண்டும் எழுந்திருப்பதாக. சந்தோஷம் குடும்பத்தில் எழுந்திருப்பதாக, சமாதானம் எழுந்திருப்பதாக, ஆசீர்வாதம் எழுந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, மீண்டும் எழுந்திருப்போம் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்கள் வாழ்க்கை எழுந்திருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. உங்கள் ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.